ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடியை நீங்கள் ரைஸு, தோசை, இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்பவே ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் இது மீடியம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், பட் நல்லா வறுபட்டிருக்காது. நீங்கள் இது ஒரு 4 to 5 minutes ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை தனித்தனியாக கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்றா சேர்த்து கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதை ஒரு 2 to 3 minutes ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் ரைஸில் கொஞ்சமாக பருப்பு பொடி, கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி, சாம்பார் எந்த குழம்பும் இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டோன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போனா இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரெசிப்பியில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா வறுத்துட்டு தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த பருப்பு பொடியை நீங்கள் 1 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதே பேனில் ஒரு 6லேருந்து 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு பொடிக்கு இந்த பூண்டு ரொம்பவே மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பூண்டு கூட சேர்த்துக்கலாம். 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுப்படும். இல்லைனா வெளியே மட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளே வறுப்பட்டிருக்காது. இப்போ ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளோதான், இதை வறுத்தாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். சீரகம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை நல்லாவே வறுத்தாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணிலாம் போய் நல்லா ட்ரை ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்பவே ஹெல்த்தி. அவ்வளோதான், இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம பவுடர் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். ஆற வச்ச அப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த பொடி கெட்டு போயிடும். அவ்வளோதான், ரொம்பவே டெலிஷியஸான ஹெல்த்தியான பருப்பு பொடி ரெடி. இதை நீங்கள் தோசை, இட்லி, ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரைஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.